இருக்கக்கூடிய நான் ஒரு ஹோட்டல்ல நுழையணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனே இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். தோசை சாப்பிட்டாங்கன்னா உடனே தோசை ஆர்டர் பண்ணணும்னு நினைப்போம். சப்பாத்தினா கூட்டிட்டு போனாங்க. பாட்டனி டிபார்ட்மெண்ட் முடிச்சு வெளியே வந்தோடனே எங்க பிள்ளைங்க டீச்சர் பாட்டனி தான் டீச்சர் நம்ம படிக்கணும், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு. அடுத்த துறைக்கு போனோம், வணிகத்துறை, வணிகவியல். எங்க சயின்ஸ் மாணவர்கள் சேர்த்து சொல்றாங்க டீச்சர் எப்படியாவது நாங்க வணிகவியல் அந்த டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போனோம் டீச்சர், இப்படியாச்சும் நாங்க விளையாட்டுத்துறை பேராசிரியர் ஆயிரம் டீச்சர். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? டேய் நல்லா படிடா, சேட்டை பண்ணாதடா, படிச்சு சீக்கிரம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எதையும் சாதிக்க முடியும். நீங்க மாணவி யாராவது சொன்னா நான் ஐஏஎஸ் படிக்கணும், என்ன செய்யணும்? எல்லாருடைய சிந்தனை உயர்ந்த லட்சியத்தோடு தான் என்னுடைய மாணவியுடைய நோக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி உண்மையிலேயே வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு எப்படி ஒரு கல்லூரியில நம்ம